திருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான், ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் அதிபதி 5இல் இருப்பது வெகு சிறப்பான ஒரு அம்சம். ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறாரு, 8ஆம் அதிபதி 6இல் மறைவு, அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார், உங்களுடைய ராசியை பார்க்குறாரு, அதுவே ஒரு பெரிய பிளஸ்டான ஒரு சூழ்நிலை. கூடவே புதன் வக்ரகதியிலையும் சுக்கிரன் குருவோட இணைந்திருக்கிறாரு. ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மகர ராசிக்கு. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, 4/7/2026 அன்னைக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவோடு அந்த சுக்கிர நினைவு ஏற்படக்கூடிய ஒரு அம்சம். அதே நேரத்தில் 7/7/2026 அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வக்ர பயிற்சி ஆகுது. கடகத்திலிருந்து மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆனாலும் அவர் 9ஆம் அதிபதி மிதுன ராசியில் ஆட்சி பலம் பெறுறது அப்படிங்கிறது ஒரு ஏற்புடைய ஒரு அம்சம்தான், அது நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இல்லை. அதே போல் சூரியன் 16/7/2026 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். கலஸ்தரஸ்தானத்தில் அட்டமாதிபதி அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 23/7/2026 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடையுது. அதுக்கப்புறம் நேர்கதியில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுது. புதன் வக்ர நிவர்த்தி அடைந்த 3 நாட்களில் 26/7/2026 அன்னைக்கு சனி பகவான் வக்ரம் ஆரம்பிக்குது. சனி வக்ரகதியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி வக்ரமாகிறார் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். இதனால உங்களுடைய பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துடலாம். பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது 2ஆம் இடத்தை மையப்படுத்தி தான் உங்களுக்கு எப்படியெல்லாம் வருமானம் வரப்போகுது, அதை சேவிங்ஸ் பண்ண போகிறீங்களா இல்லையா, இல்லை வேறு ஏதாவது இதில் மாற்றங்கள் செய்ய போகிறீங்களா, சேமிக்க முடியுமா இல்லை வீண் செலவு பண்ணுவீங்களா அப்படிங்கிறது எல்லாமே சொல்லக்கூடியது 2ஆம் பாவம். ஸோ அப்படிப்பட்ட 2ஆம் பாவத்தில் இது நாள் வரைக்கும் ராகு அமர்ந்திருந்தார். 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது. பொருளாதாரத்தில் நிறைய ஏற்ற இறக்கங்கள், எதிர்பாராத நேரத்தில் பணம் வர்றதும், எதிர்பாராத நேரத்தில் இருக்கிற காசெல்லாம் காலியாகிறதும், ஒரு அப்நார்மலான ஒரு கிராஃபில் தான் பொருளாதார சூழ்நிலைகள் போயிட்டு இருந்தது. இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு கையில் காசே இல்லைன்னு தான் சொல்லணும். அவ்வளவு சிரமத்தில் இருந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் குருவினுடைய பயிற்சி ஆனதுக்கப்புறம் 2ஆம் அதிபதியான சனி பகவானை குரு பார்க்குறார். அதே போல் உங்களுடைய ராசியையும் குரு பார்த்துருது. இப்போ மனசுக்குள்ளே ஒரு தெளிவு கிடைச்சிடும். பொருளாதாரம்னா என்ன, கையில் காசு பணம் இருந்தால் மக்களெல்லாம் எப்படி பழகிறாங்க, வீட்டில் எப்படி நம்மளை நடத்துகிறாங்க, கையில் காசு பணம் இல்லைன்னா நம்மளை எந்த அளவுக்கு வச்சு செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கடந்த காலகட்டங்களில் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போது உங்களுடைய சுய வருமானம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு 100% பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுது. வருமானம் இல்லாமல் தத்தளித்து கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க கூட இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் சரி, சம்பாதிச்சுட்டு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் சரி, அதுக்குண்டான முயற்சியும் சரி, அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. பொருளாதாரத்துக்காக என்ன முயற்சி வேணாலும் செய்யலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை தருது ஒழிய பாதகமாக இல்லை அப்படிங்கிறத சொல்லுது. எதுன்னு செய்கிறதா இருந்தாலும் ஜூலை மாதம் 26ஆம் தேதிக்குள்ளே அதுக்குண்டான வேலைகளை செஞ்சுருங்க, எக்கனாமிக்கலான மாற்றங்களை செய்கிறதுக்கு.
அதுக்கப்புறம் செய்யணும்னு நினச்சா கூட 4 தடவை 5 தடவை முயற்சி பண்ணாதான் 6வது தடவை நடக்காது. இப்போ ஒரே அட்டம்ப்டில் ஜெயிக்கும். இப்போ 2க்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ எக்கனாமிக்கலாக க்ரோ ஆகணும் அப்படின்னா இது பெட்டரான டைமு. எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் தாராளமாக. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. 7ஆம் இடத்துல போய் குரு உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கார். 3 கூடியவர் ஏழில், 12ஆம் அதிபதி ஏழில். இப்போது வாழ்க்கை துணைக்கு சற்று உடல்நல தொந்தரவுகளை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த கிரக சூழ்நிலைகள் இருக்குது. கூடவே புதனும் இருக்கிறாரு, வக்ர புதனாக இருக்குது, அதுவும் சுக்கிரனும் இருக்குது. இது எல்லாமே முதல் வாரத்தில் இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை 7ஆம் இடத்துல. அப்போ 4 பேர் 4 விதமாக தன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றி ஏற்றமாகவோ இல்லை குறையாகவோ பேசுவார்கள். என்னன்னா எல்லாவே நல்லது நினச்சாலும் நல்லது செஞ்சாலும் பிடிச்சாலும் உன் குடும்பத்தை நீ வாக்கணும் அப்படிங்கிற அறிவு உங்கள் வாழ்க்கை துணைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் காது விடவே பேசுவாங்க. பொழைக்க தெரியாதவங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள். உன் குழந்தையை பாரு, உன் மனைவியை பாரு, அது உன் கணவனை பாரு, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு உதவி செய்ய அப்படிங்கிற மாதிரியான கோட்பாடுகள் எல்லாம் இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி உங்கள் சுற்றும் நட்பும் பேசுகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. நல்ல ஒரு மனப்பாங்கில் நம்ம இருந்தாலுமே நம்மளை குறை கூறுற மாதிரியான ஒரு அமைப்பு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது? வேற எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா? இப்போ கணவன் மனைவிக்குள்ளே 3வது மனுஷனுடைய தலையிடுதல் இருக்கக்கூடாது. அவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறான்னு போய் டைரெக்டாக போய் வாழ்க்கை துணைகிட்ட கேட்கறது பிடிக்கிறது அது ஆகவே ஆகாது. முக்கியமாக சொல்லப்போனால் 16ஆம் தேதி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும் கணவன் மனைவி உறவுல. 16ஆம் தேதிக்கு மேலே அப்படியே கொம்பு முளைக்கும் மண்டையில். எனக்கு எல்லாமே தெரியும், நான் பார்த்துக்கிறேன், என்ன தெரிஞ்சது இவ்வளோதான், பிடிச்சது அப்படியா எனக்கு பொருத்தமான ஆளே கிடையாது, நீ பொருத்தமான பிள்ளையே நீ கிடையாது அப்படின்னு சொல்கிறது. அதே போல் அது அவங்களுக்கு பயங்கர ஹெட் பைட் ஆகி நான் சொல்கிறது நீ கேளு அப்படின்னு சொல்கிறது, சண்டை வர்றது. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை 16ஆம் தேதிக்கு மேலே உங்கள் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, கொடுக்கல, 2வது குடும்பம் அவங்கள நம்பி போய் உட்காந்துக்கும், அவங்ககிட்ட தான் எல்லாமே கேட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணவே முடியாது. அவங்களுக்காக பேசித்தான் ஆகணும், நின்று தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வாழ்க்கை துணைக்கு வரும். நம்மளை மீறி அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்படும். ஸோ இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணுறது தான் முதன்மையான ஒரு தன்மையை தவிர அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக நிற்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்மளே நம்ம தலையில் மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அவங்களுக்கு முடியாத சூழ்நிலை, கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு அமைப்புகளில் தான் இந்த மாதிரி வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறாங்க. நம்ம என்னதான் நம்ம சொன்னாலும் ஜாதகம் கிரகம் எல்லாமே தன்னுடைய வேலையை பக்காவாக செய்யும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கிரகம் தன் கடமையை செய்யும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறத கேட்டாலும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது நீங்கள் கொஞ்சம் ட்ரிகர் ஆகி வாழ்க்கை துணையை டம்ப் பண்ணி பேசிடுவீங்க. கொஞ்சம் அவதூறாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகுது. அதை மனசில் நினச்சிட்டு வாழ்க்கை துணைக்கு உடல் தொந்தரவுகளும் மருத்துவ செலவுகளும் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மன ரீதியான பாதிப்பு உங்களால் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தராமல் இருந்தாலே போதுமானது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த காலகட்டம் ஸ்மூத்தாக கடந்து வந்துடலாம். கொஞ்சம் அப்நார்மலாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, அதுலேருந்து கடந்து வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. ரைட், வேலை எப்படி இருக்குது அப்படின்னா 16ஆம் தேதி வரைக்கும் வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள், சண்டைகள், எதிர்ப்புகள், அவமானங்கள், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் வேலையில் நம்மளுக்கு மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்குது. அதை தவிர்க்க முடியுமானா கண்டிப்பாக தவிர்க்க முடியாது தான். சரிங்களா? சிம்பிளாக தினமும் சிவ வழிபாடு செய்துட்டு வர்றது வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யும், அவ்வளோதான். ஆனால் 16ஆம் தேதிக்கு மேலே இது நாள் வரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பாக இருந்தாங்களோ, எகென்ஸ்டாக இருந்தாங்களோ, அவங்கள எல்லாம் வச்சு செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும். வேலையில் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும். யாரும் உங்கள்கிட்ட பகைச்சிக்கூடாது அப்படின்னு எண்ணத்தை கொடுப்பாங்க. அதே போல் நம்மக்கிட்ட பகைன்னு வந்த நபர்கள், நம்மக்கிட்ட போட்டின்னு வந்த நபர்களை ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துடுவோம். எல்லாமே போராடி ஜெயிக்கிறது இல்லை, ஈஸியாக மைண்டை யூஸ் பண்ணி கால சூழ்நிலைகளை சரியாக பயன்படுத்தி எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. வேலை இல்லாத நபர்களுக்கு கூட மகர ராசிக்காரங்களுக்கு 16ஆம் தேதிக்கு மேலே வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. வேலையில் இடமாற்றம், அதே போல் வேலையில் ஒரு இன்க்ரிமெண்ட் வேணும்னு நினைக்கிறதோ இல்லை அடுத்த பொசிஷன் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறதோ அதுக்கான முயற்சிகளை செய்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. 7ஆம் தேதிக்கு மேலே சுய தொழில் சம்பந்தமாக எந்த விதமான புது மாற்றத்தையும் செய்யக்கூடாது. முக்கியமாக தொழில் மீது கடன் வாங்குவது,
அறவே தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. கடன் வாங்கி அதை செஞ்சிடலாம், கடன் வாங்கி இதை செஞ்சிடலாம் நினச்சிங்கன்னா கடனையும் கட்ட முடியாது, வட்டியும் கட்ட முடியாது, இருக்கிறத விற்று கட்டுற மாதிரி ஆகி போயிடும். தொழில் ரீதியாக கடன் வேண்டவே வேண்டாம். பிஸ்னஸ் லோன்னா வாங்கணும்னு நினச்சா கூட வாங்கிடாதீங்க. ஆனால் இந்த தடவை நம்மளுக்கு தேடி வரும், இந்தாங்க சார் வாங்கிக்குவாங்க சார், நான் ஹெல்ப் பண்ணுறேன், பிடிக்கிறேன், இந்த பக்கம் இவ்வளோ ஆஃபரில் கொடுத்துருக்காங்க, வட்டி இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க, பிடிக்கணும், ஏதோ கதையை சொல்லி நம்மக்கிட்ட கடனை திணிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. தொழில் ரீதியான கடனை கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே நேரத்தில் 4/7/2026 அப்புறம் உங்களுடைய குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை தேவை. காது மூக்கு தொண்டை பிரச்சனை வருதோ, ஸ்கின் பிரச்சனை வர்றதோ, சளி அதிகமாக பிடிச்சிட்டு தொந்தரவு அடிக்கிறதோ, இல்லை காதுக்குள்ளே ஏதாவது பூச்சி போயிடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்றும் ஒரு சின்ன ப்ராப்ளம் குழந்தைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. கை குழந்தைகளாக இருக்குது, ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்குதுன்னா அவங்களோட நடவடிக்கையில் கண்டிப்பாக கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, தொழில் அப்படிங்கிறது இந்த மாதிரி அமைப்புகளை சொல்லுது. இருக்கிறத அப்படியே மேனேஜ் பண்ணி கொண்டு போவாங்க. தொழில் கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது, டல்லாக தான் இருக்கும் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நல்லா கொஞ்சம் பொறுமை வேணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த உறவுகளில் விரிசல் இருந்தாலுமே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இதை செஞ்சால் சண்டை வரும், இதை செஞ்சால் சண்டை வராது, சண்டையை தவிர்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன தெளிவு இருக்கும். யாரும் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியதில்லை, நம்மளே எடுக்கக்கூடிய முடிவுகளை மிகச்சரியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பட்ட எக்ஸ்பீரியன்ஸை சரியாக பயன்படுத்தி தேவையான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறீங்க. அப்படிங்கிறதுனால அந்த தெளிவோடு நடந்துக்கிறது நல்லது. அவசரம் வேண்டாம், அவசரம் காட்ட வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எப்போ அவசரப்படுவீங்கன்னா 16ஆம் தேதிக்கு மேலே அவசரப்படுவீங்க. சுடுதண்ணி கால் ஊற்றுன மாதிரி ஓடோன்னு ஓடுவீங்க. அது மட்டும் வேண்டாம், அவசரம் இல்லாமல் இருங்க, அவ்வளோதான். குழந்தைக்கு பெற்றோர்களுக்கு இடையே உறவு நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, குழந்தை உங்களுக்கு எகென்ஸ்டாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மாத தூக்கத்துலேருந்து அப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ உங்கள் அப்பாவோ உங்களை அம்மாவோ உங்களை பார்த்துக்குவாங்களா, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா 4 கூடியவர் 5 இருக்கிறாரு, தப்பில்லை. தாயாரோடைய ஸ்தானம் கொஞ்சம் பலமாகவே வலுத்து தான் இருக்குது. தாய் வழி ஆதரவு பூர்ணமாக உண்டு. தந்தை வழியில் தான் ஆதரவுக்கான்னு பார்த்துட்டா, தந்தை உங்களுக்கு எதிர்ப்புகளை தராமல் இருந்தால் சரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். 23ஆம் தேதி வரைக்கும் அவராக இருக்க மாட்டார். கொஞ்சம் அப்நார்மலான பிஹேவியர்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து போகணும் தந்தையை அப்படிங்கிற சொல்லுது. படிப்பு அப்படின்னு சொல்லும்போது படிப்பில் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த அளவுக்கு சூழ்நிலை சரியில்லை. உயர்கல்வி மேற்கல்வி எல்லாமே நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடன், நோய் எதிர்ப்பு, வழக்கு, இது சமமான விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அது நம்மளுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளை ஏமாற்றிடும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, கடன் வாங்க வேண்டாம், தேவையில்லாத எதிர்ப்புகள் இருந்ததுன்னா ஜெயிச்சிருவீங்க. ஆனால் தேவையில்லாமல் எதிர்ப்புகள் உருவாக்கி கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ரெக்வஸ்ட். ஸோ ஆக மொத்தம் அந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் எல்லாத்துலேயும் ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்து அதிலேருந்து தான் மீண்டு வர மாதிரி இருக்குது. ஆனால் வெற்றி கண்டிப்பாக கிடச்சிடும், அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குல்லையே, அதை சரி பண்ணுறதுக்கு சிம்பிளாக வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது. 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு அந்த வழிபாடு செய்யுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்குளமுடன். திருச்சிற்றம்பலம்.